இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் எதை அசட்டை செய்தாலும் அவருடைய வார்த்தையை அசட்டை செய்யாதீர்கள். தேவன் உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை, அந்த வார்த்தையை நான் பேசின உடனே ஆமா ஐ ரிசீவ் இட், இது எனக்கு தான், நான் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருப்பது உங்களுடைய மனித பலன் அல்ல, தேவனுடைய பலன். நீங்கள் பெற்றிருப்பது மனித ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். நீங்கள் பெற்றிருக்கிறது மனிதனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தம் மனுஷனுடைய பரிசுத்தம் அல்ல, தேவனுடைய பரிசுத்தம். கிருப கிருப கிருப. பாருங்கள், நம்முடைய செய்தியை தொடர்ந்து கேட்கிறவர்கள் அநேகர் தாங்கள் பிரச்சனைகளை தீர்த்தது மாத்திரமல்ல, அந்நியர்களுக்காக அவர்கள் பேசுகிறார்கள். அற்புதத்தை தேவன் செய்கிறார், நீங்களும் அந்த கூட்டத்தில் இணைந்து கொள்ளுவீர்கள் என்று நான் சொல்லுகிறேன். அதற்கு நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் வழங்குகிற செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. அந்த நேரங்களில் ஒரு 3 மாதங்களுக்கு தினசரி முடிந்தால் 4 செய்தி கேளுங்க, அல்லது மினிமம் 2 செய்தி கேளுங்க. 3 மாதங்கள் கேளுங்கள். அந்த நேரத்தில் வேற செய்தி கேட்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எந்த துன்பத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது என்பதுதான் அவருடைய வாஞ்சையும் விருப்பமாக இருக்கிறது. பாருங்கள், 185வது அவருடைய அனந்த ஞானம். ஆதாமை போல அலட்சியப்படுத்தாதே. முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத் தருவார். நம்முடைய முதல் பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் எதை அசட்டை பண்ணினார்கள் தெரியுமா? அவருடைய வார்த்தையை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் எதை அசட்டை செய்தாலும் அவருடைய வார்த்தையை அசட்டை செய்யாதீர்கள். நம்முடைய முதல் பெற்றோர் எதை அசட்டை செய்தார்கள்? தேவன் சொன்னிருந்தார். என்ன சொல்லியிருந்தாரு? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. அதை சீரியஸா எடுக்கல. பாருங்களேன், பிசாசு சீண்டிட்டு போயிட்டான். பிசாசுக்கு தங்கள் வாழ்க்கையே பறிகொடுத்து விட்டார்கள். தேவனோடு அனுதினமும் சஞ்சரித்து வந்தவர்கள், ரைட், முகமுகமாக தரிசித்தவர்கள். முதல் பெற்றோர் எவ்வளவு பெரிய சரித்திரம் படைக்க வேண்டியவர்கள் அல்லவா? அவருடைய தோல்விக்கு காரணம் என்ன? தேவன் அவர்களை பற்றி சொன்ன அவருடைய நல்வார்த்தையை அவர்கள் சீரியஸா எடுக்கவில்லை. இன்றைக்கு நீங்கள் யாவரும் தேவன் சொல்லுகிற வார்த்தையை சீரியஸாக எடுக்க போறீங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் அல்லத்தட்ட மாட்டீர்கள், அலட்சியப்படுத்த மாட்டீர்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தினால் அலங்கரிக்கப்பட போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. What a loving daddy. அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தாதவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வார்த்தை கிடைத்த உடனே எடுத்துக்கொள்ளுவார். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன். ஏவாளுக்கு தான் சொன்னார், ஆதாமுக்கு தான் சொன்னார். என்ன சொன்னாரு? என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை. 26, 27, 28 ஆதியாகமம் 1வது அதிகாரம். அவன் அதை சீரியஸா எடுக்கிற. பாருங்களேன், கேட்கிற அன்மையான தேவர்களே, தேவன் உங்களை பற்றி சொன்ன வார்த்தைகளை, அந்த வார்த்தையை நான் பேசுற உடனே ஆமா ஐ ரிசீவ் இட், இது எனக்கு தான், நான் இதை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஓ, பாருங்கள், கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவன் நம்மை ஒரு சாதாரண ஸ்டேட்டஸுக்காகவோ, சாதாரண ஆசீர்வாதத்திற்காகவோ, சாதாரண ஊழியத்தை செய்யவோ, சாதாரண பிசினஸ் பண்ணவோ, not even one was called for an ordinary purpose. I can challenge it, dearly beloved. ஆமா, அத்தனை பேருக்கும் அவர்கள் கட்டாத பெரிய நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை அத்தனை பேருக்கும் ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாருங்க.
அவர்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகள், அவர்கள் தோண்டாத துறவுகள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியா வச்சிருந்தாரு. அவர்கள் நடாத தோப்புகள் எல்லாத்தையும் வச்சிருந்தாருங்க. But just two entered. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், நான் சில வசனங்களை சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆமா, என்னுடைய வியூவர்ஸ் யாருமே ஒரு சாதாரண ஊழியமோ சாதாரண ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழவே முடியாதுங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்கள். தேவன் வேற லெவலில் உங்களை எடுத்துக்கொண்டு சென்று நீங்கள் கற்பனை செய்ய முடியாத, கிரகிக்க முடியாத சாதனைகளை தேவன் உங்கள் மூலமாக செய்வதற்காகவே உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, thank you Lord for your goodness. நம்முடைய முதல் பெற்றோர் இதை சீரியஸா எடுத்திருந்தா, அல்லது தேவன் அவர்களை பற்றி சொன்ன அவருடைய வார்த்தையை சீரியஸா எடுத்திருந்தா என்ன நடந்திருக்கு தெரியுமா? பிசாசுக்கு எதிர்த்து நின்று இருப்பாங்க. பிசாசு வந்து சொல்றான், என்ன சொல்றான்? இப்போ நீங்க சாதாரணமான நபர்கள்ங்கிறான். ஆனா ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாரு தேவன்? என்னை போலவே இருக்கிறீர்கள், என்னுடைய சாயல், என்னுடைய ரூபம், என்னுடைய ஆளுகை. மண்டைக்குள்ள போகவே இல்லை, ஈஸியா உள்ள தட்டிட்டான். பாருங்களேன், என்ன சொல்லுகிறான்? இந்த மரத்தின் கனியை புசித்தால் நீங்கள் தேவனை போல மாறிவிடுவீர்கள். இவர்களுக்கு என்ன தெரியல? இப்பொழுதே தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் தேவனை போலதான் இருக்கிறோம், தேவனுடைய சாயல் எங்களுக்கு உண்டு, அவருடைய ரூபம், அவருடைய ஆளுகை என்றால் என்ன, அதே சக்தி எங்களுக்குள்ள இருக்கிறது, நாங்கள் தேவனை போலதான் இருக்கிறோம் என்று கொஞ்சம் கூட உள்ள போகல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ மகனே, தெய்வ மகளே, நான் இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொல்றத திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கேன். உனக்கு உள்ள போகுதா? முதல் பெற்றோரை குறை சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்றைய மதம் என்ன செய்கிறது? இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொன்ன அந்த ஸ்டேட்டஸை ஏற்றுக்கொள்றதே இல்லை. தூக்கி ஓரமா வச்சாச்சு, குப்பையில் தூக்கி போட்டாச்சு. ஐயா, நம்முடைய முதல் பெற்றோரை தேவனை போலதான் சிருஷ்டித்திருந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையாகிய நீ தேவனாகவே இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஏனென்று எனக்கு தெரியவில்லை அருமையானவர்களே. திரும்ப திரும்ப இந்த வசனத்தை பேச சொல்றாரு தேவனுடைய ஆவியானவர். இதை நீ ஸ்ட்ராங்கா பேசுப்பா, ரிப்பீட் பண்ணுப்பா. ஒருத்தருக்கும் இதை குறித்த ஒரு வெளிப்பாடு இல்லை, நீ பெற்றிருக்கிறாய், இதை ஸ்ட்ராங்கா பேசுங்கிறாரு. ஐயா, இந்த ரெண்டுக்கும் என்னையா வித்தியாசம்? முதல் பெற்றோரும் தேவனுடைய வார்த்தையை அல்லல் தட்டினார்கள். எந்த வார்த்தையை? நீங்கள் தேவனை போலதான் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் அலட்சியப்படுத்துறது போல இன்றைய தேவனுடைய சரீரமாகிய சபை அல்லது இந்த மதமானது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார. எனக்கு தெரிஞ்சு 1% கூட உள்ள போகலைங்க. அதுக்கு சோர்ஸ் சொல்றாரு. ஏன் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள்? நீங்கள் தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். ரைட்? ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பெற்றிருப்பது உங்களுடைய மனித பலன் அல்ல, தேவனுடைய பலன். நீங்கள் பெற்றிருப்பது மனித ஞானம் அல்ல, தேவனுடைய ஞானம். நீங்கள் பெற்றிருக்கிறது மனிதனுடைய நீதி அல்ல, தேவனுடைய நீதி. நீங்கள் பெற்றிருக்கிற பரிசுத்தம் மனுஷனுடைய பரிசுத்தம் அல்ல, தேவனுடைய பரிசுத்தம். ஆகையினால் தான் தேவன் உங்களை பார்த்து தேவர்கள் என்று சொன்னார். இந்த வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா, குறிப்பா நான் பெண்கள்கிட்ட பேசுறேன், விசுவாசிகள் வயிற்று வலி வந்த உடனே ஏவாளை தான் திட்டுவாங்க. இந்த அம்மா பண்ண தப்பு, எனக்கும் கர்ப்ப வேதனைன்ட்டு. நீயும் அதை தப்பு தானே பண்ற? இயேசு சொன்னார் அல்லவா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்துல மண்டையில நறுக்குன்னு கொட்டுற மாதிரி சொன்னார. என்ன சொன்னாரு? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள், இந்த வார்த்தையும் தவறாதுங்கிறாருங்க. இதுக்கு மேல எப்படிங்க பஞ்சு பண்ண முடியும்? எப்படி அழுத்தி சொல்ல முடியும்? எப்படி வலியுறுத்தி சொல்ல முடியும்? ரெஃபரன்ஸ் வேற கோட் பண்றாரு. உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? எப்பா பாப்பா,
நான் விடுற மாதிரியே இல்லைங்க. நான் தேவனை போல இந்த பூமியிலே தேவனுடைய மகிமையை ப்ரூவ் பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து செய்தவைகளையும் செய்வேன். அது அவருடைய சுத்த கிருபை. அவர் செய்ததை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்வேன். அதுவும் அவருடைய சுத்த கிருபை, அவருடைய சுத்த திட்டங்க. நான் சொல்லி இருக்கபடி எனக்கு ஆசா மேல ஒரு வருத்தங்க. அவன் தவறான ஒன்றை சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னபடியே நடந்துட்டு இருக்கு. அவன் என்ன சொன்னான் என்று வாசிக்கட்டுமா? அங்கே 82வது சங்கீதம் 6 மற்றும் 7வது வசனங்கள். நீங்கள் தேவர்கள் என்றும், பாருங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனிதர்கள் அல்ல, நீங்கள் தேவர்கள். இதைத்தான் அங்கே பிலாத்து அரண்மனையில இயேசு கிறிஸ்து கோட் பண்றாருங்க. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். தேவன் ஆசாபு மூலமா சொல்றாரு 7வது வசனம். ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். எப்பா, நீங்க மனுஷர்களே கிடையாதுப்பா, ஆனா நீ மனுஷமா தான் வாழுவா. இதை நம்ம வாழ்ந்து காட்டுவோமே, அக்செப்ட் பண்ணுவோமே. எப்படி தேவனை போல வாழுவதற்கு அட்டெம்ப்ட் பண்ணுவோங்கிறேன். அடக்கம் பண்ணி 4 நாள் ஆயிற்று. தேவன் என்ன செய்தாருங்க? ஒரு மாலையை வாங்கிட்டு போய் கல்லறைக்கு போட்டாரா? அல்லது மார்த்தாள் மரியாளோடு சேர்ந்து அழுதுட்டு இருந்தாரா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஐயா, அந்த இயேசு கிறிஸ்து எல்லளவும் பொய்யுரையாதார். அவர் சொன்னார், அப்பா நீ நான் செய்ததை செய்வாய், இதை விட பெரிய கிரியைகளை செய். நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை சீரியஸா எடுக்கலன்னா நீங்களும் ஆதாமை போல அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்துகிறீர்கள். அந்த துணிகரமான பாவத்தை செய்யாதீர்கள். பரலோகம் ஒன்னை அல்லவா நம்பி இருக்கிறது மகனே. எப்படி கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் இயேசு கிறிஸ்துவை இந்த வையகத்தை வாழ வைக்கும்படியாக அந்த பூமியிலே அவரை அனுப்பி அவரை நம்பி இருந்ததோ, அதை போல கிபி 1 நூற்றாண்டிலே இந்த வையகத்தை வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை சீடர்களுக்கு கொடுத்து அவர்களை நம்பி இருந்தது போல 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே இருந்த அந்த தம்முடைய இஸ்ரவேலர்களை கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு செல்ல ஒரு திக்குவாயனை பரலோகம் நம்பி இருந்தது போல 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே, தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. கிபி 1 நூற்றாண்டில் அவர் தம் ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க சீடர்களை நம்பினாரே. ஐயா, அந்த சீடன் இங்க வந்தா பாருங்க, யாரு? தோமா. அதனாலதான் நீ பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கா, இல்லைன்னா நிர்வாணமாக அல்லது அதிகபட்சம் கோமணம் பாய்ச்சிட்டு தான் இருப்பாப்பா. கிபி 1 நூற்றாண்டில் அவர் தம் ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க சீடர்களை நம்பினாரே. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாயே. கிமு 1 நூற்றாண்டில் யாரை நம்பி இருந்தாரு? கிமு 1 நூற்றாண்டில் அவர் தம் ஜனங்களை விடுவித்து வையகத்தை வாழ வைக்க இயேசுவை நம்பினாரே. ஐயா, கிபி 1 நூற்றாண்டில் இயேசுவை நம்பின தேவன், கிபி 1 நூற்றாண்டில் சீஷர்களை நம்பின தேவன் 21வது நூற்றாண்டை வாழ வைக்கும்படியாக தேவன் உன்னை கரம் பிடித்திருக்கிறார், என்னோடு இணைத்திருக்கிறார். வாருங்கள், வாழுவோம், வையகத்தை வாழ வைப்போம். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, அதுக்கு ஸ்ட்ராட்டஜிஸும் ஃபுல்லா கொடுத்துட்டாருங்க. ஏன்? அதுல முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா?
இன்டென்ஷனலா கோமாளிகளை தேடி போனார் பாருங்க. எருசலேமில் எத்தனை படித்த வாலிப பையங்க இருந்திருப்பாங்க, பிரபுக்களுடைய பிள்ளைகள், பிரதான ஆசாரியுடைய பிள்ளைகள், படித்தவர்களா இருந்திருப்பாங்க. எப்பா எனக்கு குட் ஃபார் நத்திங் தான் வேணும். கோமணம் பாய்ச்சிட்டு மீன் பிடிச்சிட்டு இருந்த 12 பேர் எடுக்கிறாரப்பா. அதோட பாவியாகிய பிரதான பாவி யார், அந்த ஆயக்காரனை எடுக்கிறார். ஏன் நான் இதை சொல்றேன்னா, நீ ஏன் உள்ள வர மறுக்கிறீர்கள் தெரியுமா? ஏன் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் என்றால், ஐ எம் குட் ஃபார் நத்திங்னு சொல்றீங்க. ஆண்டவர் என் மாதிரி என்னை மூலமாக உன்கிட்ட பேசுறாரு, எப்பா எனக்கு குட் ஃபார் நத்திங் தான் வேணுங்கிறாரு. ஐயா, ஒரு தேசத்தை உண்டாக்க மாபெரும் மாஸ்டர் பிளான் போட்டுட்டு வாயனத்தானே அழைத்தாரு, கொலைகாரனத்தானே அழைத்தாரு, வீட்டோடு மருமகனத்தானங்க அழைச்சாரு. பெரிய திட்டங்கள் வைத்து உன்னை அழைக்கும்படியாக இந்த செய்தியை நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கும் சாதாரண ஊழியமே கிடையாதுங்க. ஒருத்தனுக்கும் சாதாரண ஆசீர்வாதமும் கிடையாது. ஒருவருக்கும் என்னது கிடையாது, சாதாரண ஆசீர்வாதங்கள் கிடையாது, சாதாரண ஊழியம் கிடையாது, சாதாரண அற்புதம் கிடையாது. மிக பலத்த அற்புதம், பயங்கரமான காரியங்களை உன் மூலமாக செய்து அவருடைய ஜனங்களை வையகத்தை வாழ வைக்கும்படியாகவே தேவன் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. ஹல்லேலூயா. ஓ thank you Lord. இன்னும் உன்னை பற்றி சொன்னதை நான் பேசுறேன், சரிங்களா? அதுக்கு முன்பதாக ஒரு எக்ஸாம்பிள். எல்லாருக்கும் தான் தோப்பு, துறவு, வீடு, வாசல் வச்சிருந்தார். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் சகல நல்ல வஸ்துக்களால் நிறைந்த வீடு வைத்திருந்தார். இதெல்லாம் சொல்லிதான் அழைக்கிறார். நீங்கள் கட்டாத பெரிய பட்டணங்களை நான் கட்டி வச்சிருக்கிறேன், நீங்கள் நிரப்பாத சகல வஸ்துக்களால் நிறைந்த வீடுகளை வச்சிருக்கேன், ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, சென்ட்ரலி ஏர் கண்டிஷன்டு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. தோப்பு வச்சிருக்கிறாரு, துறவு வச்சிருக்கிறாரு. 99.99% இந்த தேவனுடைய வார்த்தையை அலட்சியப்படுத்திட்டாங்க. நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க? the small but significant crowd 2 பேர் தாங்க. 20 லட்சம் பேர் அஸ்ட்ரே ஆயிட்டாங்க, வனாந்தரத்தில் மடித்து போனார்கள். 2 பேருங்க out of 2 million, just 2 அவருடைய வார்த்தையை சீரியஸா எடுத்தாங்க. ஹல்லேலூயா. ஐயா, 25 லட்சம் பேர் புறப்பட்டாங்க. போனது எத்தனை பேரு? யாக்கோபு எத்தனுடைய வாரிசுல 70 பேர் உள்ள போறான். 430 வருஷத்துல இந்த 70 பேரும் 25 லட்சமா பெருகிட்டான். எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். புறப்பட்டதுல சுமார் ஒரு கணக்கு சொல்றேன், 25 lakhs, 2.5 million. 20 வயதுக்கு குறைந்தவர்கள், இக்னரன்ஸ் இல்லையா, அவங்க தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாது, அவர்களை உள்ள விட்டுட்டாரு, கானானுக்குள்ள விட்டாரு. மீதி 20 லட்சத்துல 19,99,998 பேரு வனாந்தரத்துல மடியும் வரைக்கும் காத்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன்? அவருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தினார். There is no other reason, dearly beloved. இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி என்ன சொன்னார்? எப்பா, நீ தேவனுடைய வசனத்தினால்தான் மறுபடி பிறந்தா, ஆகவே நீ தேவனா இருக்கிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுவதுதான் என்னது தெரியுங்க? மனத்தாழ்மை. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவதாங்க தாழ்மை. மற்ற எல்லாம் பெறும். அது எப்படி நான் தேவனா இருக்க முடியும்? உருப்படாம போயிடுவோம், விட்டுருவாரு. உன்னால இதை ஏற்றுக்கொள்ள முடியும்னு நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? தேவன் தான் சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்து தான் சொல்லியிருக்கிறாரு, ரெஃபரன்ஸும் சொல்லிடுறாரு. வசனத்தினால நீ பிறந்திருக்கிற, வசனத்தை கொண்டு இருக்கிறா. அடுத்தால என்ன சொல்ற? இதுவரை பழைய ஏற்பாட்டில் எழுதி இருக்குலாம் சொல்றாரு. உன்னால ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு ஒரு கேள்வி பாருங்க, ஆட்டு இடையினால எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது? அவன் ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை. 10-20 ஆடை வாங்கி கொடுத்து மேய்ச்சி பிழைச்சிக்கன்னு விட்டுருக்காரு ஈசாய். அவனை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருது, நீதாப்பா அடுத்த கிங்குன்னு சரிசாமின்னு ஏற்றுக்கொண்டான் பாருங்க. அதுதான் ரியல் ஹம்பிள் ஹார்ட், மனத்தான்மை, உண்மையான மனத்தான்மை. அதாங்க தேவன் உன்னை பார்த்து சொல்றாரு, நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்றால் ஆண்டவரை சரிசாமி என்று ஏற்றுக்கொண்டால் நீ தாழ்மையுடையவன். மற்றவர்கள் யாரு? பெருமைக்காரர்கள், மாய்மாலக்காரர்கள்.
இது எப்படி எனக்கு சாத்தியம்? எனக்கும் இந்த வசனத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயே, நீ தான் பெருமைக்காரன். உனக்கு தான் ஈகோ இருக்கு. சிந்திச்சா கண்டுபிடிச்சிருவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சப்பையா வாழ்றதுக்காக உன்னை என்னோட இணைச்சிருக்காரு. வயது தடை இல்லைங்க. 120 வயசு ஆயிட்டுனாதான் நீ இந்த சர்க்குள்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள வரக்கூடாது. 70, 80, 90, 100 எல்லா வயசு இருந்தாலும் நீங்க எழும்புங்க, எழும்புங்க. கெட் அப், கெட் அப், கெட் அப். ஏன் இந்த சத்தியத்தை அறிஞ்சீங்கன்னா உன் வயது திரும்ப வாழ வயது ஆகும்னு எழுதியிருக்கிறாரோ அதுவும் நிறைவேறிடும். எனக்கு 72 வயதுங்க. கிருப கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ் ஓடியே போயிட்டுங்க. 12 years I have been taking medicine. ஓடியே போயிட்டு. அப்புறம் என்ன நடந்தது? பலன் கூடிக்கிட்டே இருக்குங்க. கிருபங்க. ஏன்னா அப்படிதான் எழுதியிருக்கிறது. என்னை அடிக்கடி பார்க்குற நண்பர்கள் 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒருக்க பார்க்குறவங்க ஒரு நண்பர் பாஸ்டர் கேட்பார், அண்ணா நீங்க இன்னும் திரும்பவும் எங்க இருக்கீங்க? பாஸ்டர் எழுதி இருக்குல்ல, வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, நீ முதிர் வயதிலும் கனிதந்து பசுமையும் புஷ்டிமா இருப்ப. எனக்கு தானே எடுத்துக்கொண்டேங்க. அற்புதம் செய்யாத நாளே இல்லை. என் மனம் எப்பொழுதும் ஃபயரா இருக்குதுங்க. பிசாசு அநேகரை ஏவி விடுற அத்தனை பேரை தேடியும் நான் காண மாட்டேன். அவன் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இல் பொருளாகி விடுவார்கள். இல்லாமலே, அட்ரஸ் இல்லாமலே போயிருவாங்க. ஹல்லேலூயா. ஏன்? அவன் சொன்னபடிதான் ஆகும் என்று சொன்னவர் மனுஷனா என்ன பார்த்து சொன்னாரு? அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனாங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் இந்த உலகத்தை 21வது நூற்றாண்டிலே ஆசீர்வதிக்க நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் மிக உறுதியாகத்தான் சொல்லியிருக்கிறாருங்க. அதுல அசைவே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. thank you Lord, what a loving daddy. இன்னும் அவர் என்னப்பா சொன்னாரு? எப்பா உன்னை பார்த்து தான் சொன்னாருப்பா. என்ன சொன்னாரு? நீங்கள் தேவர்களா இருக்கிறதுனால யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இதெல்லாம் ரொம்ப டூ மச். நம்ம முதல் பெற்றோருக்கு சொன்னது டூ மச் இல்லையா? நீ தேவனை போலதான் இருக்கிறாரு சொன்னாரு, அது டூ மச் இல்லையா? சீரியஸா எடுங்க. பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே, அப்படி சொல்லுவதற்கு உனக்கு தகுதியையும் ஆற்றலையும் அதிகாரத்தையும் கொடுத்தவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அல்லவா? அந்த வார்த்தையை நம்ம சீரியஸா எடுக்க வேண்டாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் ஹல்லேலூயா சிலுவையிலே சம்பாதித்த அந்த பாவ மன்னிப்பை நீங்கள் அருளுவதற்கு ஆசீர் பெற்று இருக்கிறீர்கள், ஆற்றல் பெற்று இருக்கிறீர்கள். நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் இந்த சத்தியத்தை நீர் நினைவுபடுத்துவீராக. நாங்கள் ஒரு பாவியை பார்க்கும் பொழுது, ஒரு துரோகியை பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை போல ஏராளமாய் அவர்களுக்கு மன்னிப்பு அருள ஆவியானவர் எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக, இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். எப்படி அப்பா பாவியை மன்னிக்கலாம்? எப்பா மன்னிப்பே பாவிக்கு தானே தேவை. நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தை கலக்கி கொண்டு இருக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அற்புதங்களினாலே ஜனங்களை விடுவித்தாரே. இவன் நல்லவனா கெட்டவனா என்று பார்த்தாரா? யூதனா புறஜாதியா என்று பார்க்கலையே. அவரை பின்பற்றும்படியாதான நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார. பேதுரு காதுல வந்து, எப்பா இவன் யூதனா, இவன் காணிக்க கொடுக்கானா, இவன் வெள்ளை ட்ரெஸ் போடுறானா, செயினை கலத்திட்டானா, அப்படி காதுல வந்து கேட்டுட்டு அவனை சுகப்படுத்தலைங்க. அவனுடைய பாவத்தை அப்படி மன்னிக்கல. எவன் வந்தாலும் சரி மன்னிப்பு தாங்க. ஐயா, எதற்காகயா இதை எழுதி தந்திருக்கிறாரு? நீனும் நானும் பேசுகிற தமிழ் மொழியில வந்திருக்குதப்பா. பரலோகத்துக்கு போன உடனே ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன். அதுல ஒரு ஆளு சீகன் பால்க போய் பார்க்கணும். தமிழ் நம்முடைய தாய்மொழியிலே வேதத்தை எழுதி டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கிறாரு பாருங்க. தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டாடி. ஒரு ஜாலியான வாழ்க்கைக்கு உங்களை அழைக்கிறேன். ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார்.
இயேசு என்ன சொன்னாரு? பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை இவர்களுக்கு கொடுத்துட்டு. அப்போ உன் பெயர் பெருமைப்பட வேண்டாமா? உன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டாமா? அதற்காக தேவனுடைய வார்த்தையை நீ சீரியஸா எடுக்க வேண்டாமா? உலகத்திற்கு உப்புங்க, உலகத்திற்கு உப்பு. ஆமா, மொத்தம் 200 தேசங்கள் இருக்கின்றன. கிருபை பாருங்க, 20 தேசங்கள்ல தான் நம்ம செய்தி போயிட்டு இருக்கு. என்ன செய்தி? வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தி 200 தேசங்களுக்கு செல்ல போகிறது, 100 மொழிகளில் செல்ல போகிறது. நான் இப்படி சொல்லிட்டு இருந்தாதான் கதவு திறக்குங்க. ஆஹாஹா, ஏற்கனவே கதவு திறந்துட்டு நான் இப்படியே சொல்லி கொண்டிருந்தாதான் தேவன் எனக்காக திறந்து வைத்திருக்கிற அந்த கதவை, அந்த போர்ட்டலை கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர், வாட் அ லவ்விங் டாடி. ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு தந்திருக்கிற பாதுகாப்புக்காக நன்றி, எங்களுக்கு தந்திருக்கிற அதிசயமான ஆற்றல்களுக்காக நன்றி, எங்களுக்கு தந்திருக்கிற கிரகிக்க முடியாத தகுதிக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி. இன்னும் என்னங்க சொன்னாரு? பிரச்சனையை பார்த்து பேசினா போதுங்கிற. மனுஷனால அது முடியுமா? தேவனால தானே முடியும். அப்போ நீங்கள் தேவர்களா இருக்கிறது என்பது எவ்வளவு உண்மையா இருக்கிறது. சங்கீதக்காரனுக்கு நம்ம என்ன செய்யணும்? சவால் விடணுங்க. அவன் தான் சொல்லிட்டு போயிட்டான், மனுஷன மாதிரி தான் வாழுவா, செத்து போவான்னா. நீங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சத்தையும் புசித்து ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறதுனால உங்களுக்கு நோ டெத் அட் ஆல். உங்களுக்கு மரணமே கிடையாதுங்க. ஏன்? அவருடைய பிளட், அவருடைய ஃப்ளஷ் நான் மாதந்தோறும் அருந்துகிறேன். இந்த சரீரத்துல மரணமே கிடையாதுங்க. எந்த வசனம் வேணுமோ நீ விசுவாசிக்கலாம். நீ விசுவாசிக்கிறதை பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். ஆதாமை போல தேவனுடைய வார்த்தையை என்னுடைய வியூவர்ஸ் தயவு செய்து அலட்சியப்படுத்தாதீங்க. ஒரு கூட்டம் எழும்பும், அது சிறு கூட்டமா இருக்கலாம், ஆனா சிக்னிபிகன்ட் கூட்டமா இருக்கும். நான் உலகத்தை உலுக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகினால் தான் தேவன் கிருபையாக ஜாஸ் வேர்ல்ட் ஷேக்கர்ஸ் பைபிள் காலேஜ் நடந்து வருகிறது. 40 மாணவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர் என்ற வார்த்தை அது என்ன செய்யாது? புள்ளி கமா கூட மாறாதுங்க. அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.